நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் ஐஏஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் 361 30 அக்டோபர் 31 அக்டோபர் 3 நவம்பர் இவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 20 நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல பேஸ் கேண்டில்ஸ் இருக்கும். இது ஒரு ரேலி. இந்த இடத்துல பேஸ் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த பேஸ் கேண்டில் முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இவ்வளோ தூரம் ரேலி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே இவ்வளோ தூரம் கீழே இறங்கினா மட்டும்தான் நான் ஒரு ஸ்டாக்கை வந்து டிமாண்ட் ஜோனுக்காக வேண்டி பிக் பண்ணுவேன். பட் இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டனால மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸாக வாங்கியிருக்கேன். எல்லாமே பேஸ்ட் ஆன் திஸ் ஹேமர் பேட்டர்ன். இந்த ஹேமர் பேட்டர்னையும் தாண்டி ப்ரைஸ் கீழே விழுந்ததுன்னா அது டிமாண்ட் ஜோனுக்கு கீழே போகாதுங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். நான் ஒரு 2 டேஸ்க்கு இந்த கேண்டில் நான் ரீப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ஓப்பன் ப்ரைஸில் வாங்குகிறோம், அடுத்த நாளைக்கு இந்த இடத்துல வாங்குகிறோம். பட் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் ஜோனில் வந்தனால என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் ஜாஸ்தி. நான் இந்த இடத்துல திருப்பி ஓப்பன் ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் ப்ரைஸில் வாங்கினதுலேருந்து ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த ஃபியூ டேஸ் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ தூரம் வாங்கினதுக்கப்புறமும் டிமாண்ட் ஜோனுக்குள்ளேயே தான் சுற்றுதே தவிர இதுக்கு மேலே வந்து வரலை. ஸோ நான் இந்த இடத்துல செல் பண்ணணும்னு நான் வரேன். நான் செல் பண்ணணும்னு நினச்ச அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 303.82% வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் இந்த பவுன்ஸில் நான் செல் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஒரு வெயிட் பண்ணின டியூரேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் கிடச்சிது. அதுக்கு அடுத்த நாள் இந்த ஓப்பன் ப்ரைஸில் நான் செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.